தலைப்பு வந்து சங்க தமிழனின் தொன்மை. அதான் எனக்கு கொடுத்திருக்க தலைப்பு. நம்முடைய நாகரிக பெருமைகளை நாம் அறிந்து கொள்வதற்கு பல தடங்கல்கள் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அதையெல்லாம் உடைத்தெறிந்து நாம் பேச வேண்டும் என்று நினைக்கிறோம். அந்த சமயத்தில் எங்களுக்கெல்லாம் ஊக்கம் அளித்தவர் பாலகிருஷ்ணன். அவரை நாங்கள் என்றுமே மறக்க மாட்டோம். எனக்கு பல சூழ்நிலைகளில் இடர்பாடுகள் ஏற்பட்ட பொழுது அவர்தான் எனக்கு முன்னின்று உதவியாக நின்றவர் என்று நான் சொல்வதில் பெருமை கொள்வேன். எந்த காலகட்டத்திலும் அவர் எனக்கு மன ரீதியாக உறுதியாக எனக்கு இருந்தவர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள். அவர்களுடைய ஊக்கம்தான் எனக்கு இந்த அளவு பேசுவதற்கான வாய்ப்பை எனக்கு வழங்கியுள்ளது. நானும் வெளிப்படையாக பேசுகின்ற ஒரு செயலை நான் செய்து வருகிறேன். ஏனென்றால் இந்த பணி மக்களுக்காக செய்யப்பட்ட பணி, மக்களின் முன்னால் பேசுவதில் எந்த தவறும் இல்லை என்ற ஒரு நோக்கத்தில் நான் அதை மக்களிடம் பேசி வருகிறேன். ஏனென்றால் அவர்களுக்கு தான் போய் சேர வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நிறைய ஸ்காலர்ஸ் இருக்காங்க, தொல்லியல் துறையில நிறைய ஸ்காலர்ஸ் இருக்காங்க. எந்த ஸ்காலரும் வெளியே பேச மாட்டாங்க. அதுதான் ரொம்ப சிக்கலான ஒரு செயல். ஏன் என்று கேட்டால் அவர்களுக்கே பதில் தெரியாது. நாங்கள் ஆய்வு செய்கிறோம், ஆய்வு கட்டுரைகள் எழுதுகிறோம், இன்டர்நேஷனல் ஜேர்னல் எழுதுவாங்க, இந்தியன் ஜேர்னல் எழுதுவாங்க, பட் they never speak before the people. மக்கள் முன்னால் பேசுவதற்கு தயங்குவார்கள். அதை ஏன் அவர்கள் தயங்குகிறார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் நாங்கள் அவ்வாறு செய்யவில்லை. நாங்கள் அந்த கீழடி அகழாய்வு செய்யும் பொழுதிலிருந்து நாங்கள் எங்களுடைய குழுவிற்கு நான் உத்தரவிட்டிருந்தேன், வருபவர்களுக்கு நாம் என்ன செய்கிறோம் என்பதை விளக்குங்கள் போதும், அதை தவிர. ஏனென்றால் அகழாய்வு என்பது தமிழகத்திற்கு தெரியாத விஷயம் அல்ல. அகழாய்வு என்பது பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடந்து வருகிறது. கிட்டத்தட்ட 1876 இருந்து அகழாய்வு நடந்து வருது தமிழ்நாட்டில். ஆனா அதை பற்றிய செய்திகள் நம்முடைய மண்ணில் பரவி இருக்கிறதா என்றால் யாருக்குமே தெரியாது. அதான் உண்மை. யாருக்குமே என்ன கிடைச்சிருக்கு, எதற்காக அவர்கள் தோன்றினார்கள், அந்த தோன்றியதன் மூலம் கிடைத்த செய்திகளை நாம் வரலாற்றுடன் இணைத்திருப்போமா, அந்த வரலாறு நம்மை அழைத்து செல்கிறது என்ற தகவல்கள் நமக்கு இதுவரை நாம் சரியாக எடுத்து சொல்லவில்லை. அதன் காரணமாகத்தான் இன்னைக்கு பார்த்தோம்னா நம்முடைய வரலாற்றுக்காக நாம் ஏங்கிக் கொண்டே இருக்கோம். ஏன்னா இந்திய துணை கண்டத்தின் மிக பழமையான தொல்குடியாக வாழ்பவர்கள் தமிழ் குடிகள். அதை யாருமே மறுக்க முடியாது, மறைக்கவும் முடியாது. மிகவும் பழமையான தொல்குடி. அவருடைய நாகரிகத்திற்கான ஒரு உந்துதல் அவங்களுக்கு இருக்கு, அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உந்துதல் இருக்கிறது. ஆனால் அதற்கான செயல்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் நடைபெறவில்லை. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்ட இடங்கள் அகழாய்வு செஞ்சிருக்காங்க. 150க்கு மேற்பட்ட இடங்கள் அகழாய்வு. குறிப்பா சொல்லணும்னா நம்ம திருச்சியில உறையூர்ல கூட அகழாய்வு செஞ்சிருக்காங்க. அது யாருக்கு தெரியும்னு தெரியாது. உறையூர் டவுன்ல அந்த ஸ்கூல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்ல அகழாய்வு செஞ்சிருக்காங்க. அது வந்து கிட்டத்தட்ட 1965 காலகட்டத்தில் செய்யப்பட்ட அகழாய்வு. அப்பொழுதுதான் அவர்கள் அறிந்து கொண்டார்கள் சங்ககால சோழர்களின் தலைநகரம் உறையூராக இருக்க முடியும். அந்த உறையூர் தான் பிற்காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா பழையாறைக்கு மாறுகிறது, சோழன் மாளிகைக்கு மாறுகிறது, தஞ்சாவூருக்கு மாறுகிறது, கங்கை சோழபுரத்துக்கு மாறுகிறது. இவ்வாறுதான் தலைநகரங்கள் மாறியுள்ளன. அவ்வகையில் பல செய்திகள் நம்மிடம் புதைந்துள்ளன. அந்த செய்திகளை சரியாக எடுத்து சொல்லவில்லை. எடுத்து சொல்லாத காரணத்தினால் நம்மால் சரியாக நம்முடைய வரலாற்றை புரிந்து கொள்ள முடியாமல் நாம் இருக்கிறோம். அதான் நம்மகிட்ட பெரிய சிக்கல், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆனா அந்த செய்திகளை நாம் சரியாக எடுத்து சொல்ல வேண்டும் என்ற உணர்வு பாலகிருஷ்ணன் போன்ற IAS அதிகாரிகள் எங்களுக்கு ஊட்டி வளர்த்தார்கள். அவர் ஒரு நேர்மையான ஆபீசர். அவரை போல ஒரு ஆபீசரை நான் பார்க்க முடியாது. அவர் சொன்னது கரெக்டா நீ எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாங்கன்னா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவரை சந்தித்ததே நான் முதலில் அகழாய்வு களத்தில் தான். அதற்கு முன்னால் அவரை பற்றி நான் கேள்விப்பட்டுள்ளேனே தவிர அவர் ஒடிசாவில் பணிபுரிந்த போது அவரை சந்தித்தது நான் என்னுடைய அகழாய்வு களத்தில் தான். ஏன்னா முதல்ல வந்து 2ஆம் கட்ட அகழாய்வு நடக்குது. அந்த 2ஆம் கட்ட அகழாய்வு நடக்கும் பொழுது அந்த அகழாய்வுல வந்து செய்தி வந்து இந்தியா முழுவதும் பரவுகிறது. ஹரப்பன் லைக் செட்டில்மெண்ட் ட்ரேஸ்ட் நியர் மதுரை ஒரு செய்தி. ஏனென்றால் சிந்து சமவெளி நாகரிகம் என்று சொன்னவுடன் அந்த செய்தி இந்தியா முழுவதும் ஃபயர் ஆன மாதிரி
ஒரு கேட்ச் ஆன மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு செய்தி அவ்வளவு வேகமாக பரவிது இந்தியா முழுவதும். என்ன சிந்து சமவெளி நாகரிகம் தமிழ்நாட்டுல கிடைச்சிருச்சான்னு எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. நான் சொன்ன சிந்து சமவெளி நாகரிகம் எங்கேயும் தமிழ்நாட்டுல கிடைக்கல. ஆனா சிந்து சமவெளி நாகரிகத்தை போல பழமையான நாகரிகம் தமிழ்நாட்டில் கிடைத்திருக்குது. அதைத்தான் ஒரு செய்தியாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை போட்டது. அந்த பத்திரிகை செய்தியை பார்த்துதான் அவர் வந்தார். அவர் ஜூன் 6ஆம் தேதி 2016 வந்தார். வந்து இந்த முழு நாளும் என்னுடன் இருந்து ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சா என்னென்ன செய்தி அத்தனையும் அவர் அணிந்து கொண்டு சென்றார். அதுதான் முக்கியமான விஷயம். அவர் உணர்வால் உணர்ந்தவர் அதை. ஏனென்றால் அதற்கு முன்னால் ஒரு 15 நாட்களுக்கு முன்னால் தான் பாத்தீங்கன்னா சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளங்கள் ஒரு நூல் அவர் வெளியிட்டிருந்தார். அந்த நூல் பாத்தீங்கன்னா பிளேஸ் நேம்ஸ் சொல்லப்படுகின்ற பெயர் ஊர் பெயர்களை வைத்துக் கொண்டு உருவாக்கப்பட்ட நூல். அந்த நூலில் கீழடி பற்றி குறிப்பு இருக்காது, கீழடி செய்திகள் இருக்காது. ஆனால் அந்த கீழடி செய்தி பத்திரிகையில் வந்ததை கேட்டு உடனேயாக வந்து அவரிடம் சொன்னார், இந்த நூல் 15 நாட்களுக்கு முன்னால வெளியிடப்பட்டது. ஆனால் அதற்கு முன்னாலே நீ தோண்டி கொண்டிருக்கிறாய். 2015 இருந்து தோண்டிட்டு இருக்காய். எனக்கு கூட தகவல் தெரியல. தமிழ்நாட்டுல ஒரு அகழாய்வு நடக்குதாங்கிறது கூட எனக்கு கூட தெரியலன்னா யாருக்கும் தெரியாது. அதான் உலகம். தமிழ்நாட்டில் அகழாய்வு நடக்கிற செய்திகள் இதுவரை யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி நடந்து கொண்டிருந்த செய்தியை மாற்றியது கீழடி என்று நான் சொல்லுவேன். கீழடி மாற்றி அமைத்தது வந்தவர்களுக்கு நாங்கள் எடுத்து சொன்னோம். வந்தவங்க பெரும்பாலும் என்கிட்ட கேட்கிற கேள்வி நீங்க எப்படிங்க இந்த இடத்த கண்டுபிடிச்சீங்கன்னா வேற ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா யாருக்குமே தெரியாது. ஜெனரலி யாருக்குமே தெரியாது அந்த இடம். அவர்கள் கேட்பது எப்படி கண்டுபிடிச்சீங்க, இந்த புதையல்கிரியில் தோன்றீங்களான்னு கேட்பாங்க. அதுதான் அவங்களுக்கு ஜெனரலா கேட்கிற ஒரு விஷயம். அந்த வகையில் யாருக்குமே அறியாத ஒரு நிலை இருந்த பொழுது எங்களுடைய குழுவினர் நாங்கள் எடுத்து விளக்கினோம். இந்த இடம் எப்படி நாங்க கண்டுபிடிச்சோம், இந்த இடம் எப்படி நாங்க தோன்றோம், எந்தெந்த முறையில் நாங்க தோன்றுவோம், அந்த தோன்றுகின்ற பொருட்கள் என்னென்ன பொருட்கள் நமக்கு கிடைக்கின்றன, அந்த பொருட்களை வைத்துக் கொண்டு நாம் எவ்வாறு வரலாற்றோடு ஒப்பிடுகிறோம் என்ற ஒரு சிறிய தகவலை அவர்களுக்கு சொல்லும் பொழுதுதான் அதனுடைய ஈர்ப்பு தன்மை அவர்களுக்கு புரிந்தது. அகழாய்வு என்றால் என்ன என்பது புரிய வந்தது. ஏன்னா அதுக்குத்தான் நாங்க சொல்லுவோம், கீழடிக்கு முன்னால் பேசப்பட்ட அகழாய்வுகளும் கீழடிக்கு பின்னால் பேசப்பட்ட அகழாய்வுகளும். கீழடிக்கு முன்னால் பல அகழாய்வுகள் தமிழ்நாட்டில் தோண்டப்பட்டுள்ளன, ஆனால் பேசப்படவில்லை. ஆனால் கீழடி வந்த பிறகு இன்று பேசப்படுகிறது. மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளது. தம் வரலாற்றை எவ்வாறு தாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஈர்ப்பு அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. அதை செய்த செயல் அந்த கீழடியின் அகழாய்வுகள் தான். அதற்குத்தான் நான் முதலில் நன்றி சொல்ல வேண்டும். அந்த கீழடி ஆய்வுகள் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. ஆய்வுகளை நாம் ஏன் செய்ய வேண்டும் என்பது. ஏன்னா இது நாள் வரை நம்ம வரலாறு பேசிட்டே இருந்திருக்கோங்க. நம்ம யாரும் வரலாற்றை பேசவில்லை என்று சொல்லவே இல்லை. ஆனால் வரலாறு இலக்கியங்கள் அடிப்படையில் பேசப்பட்டு வந்தது. அந்த இலக்கியங்கள் அடிப்படையில் பேசப்பட்ட வரலாற்றை இந்த உலகத்துல யாருமே கடைசி வரை நம்பல. உண்மை. சங்க காலம் என்பதற்கான கேள்விகள் இன்னும் நாம் பதிலளிக்காமல் தான் கொஸ்டின் மார்க் தான் போட்டுருக்கோம். சங்க காலம் என்பது மருத்துவரையர் சொன்ன மாதிரி கிமு 300 இருந்து கிபி 300 ஒரு 600 ஆண்டு காலம் தான். கிட்டத்தட்ட ஒரு 150 ஆண்டுகளாக நாம் சொல்லி வருகிறோம். அது எப்படி கொடுத்தாங்க, ஏன் கொடுத்தாங்கன்னு யாருமே கொஸ்டின் பண்ணல. நம்மளும் கொஸ்டின் பண்ணல, நம்மளும் அதை பத்தி யாரும் கேட்கவில்லை. ஏன்னா அந்த 600 ஆண்டு காலம் எவ்வாறு கொடுக்கப்பட்டது? சங்க இலக்கியம் அப்பொழுதுதான் தொகுக்கப்பட்டதா, சங்க இலக்கியம் அல்லது அப்போதுதான் உருவானதா என்ற செய்திகள் நம்மிடம் எதுவுமே கிடையாது. ஏன்னா சங்க இலக்கியங்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இயற்றப்பட்டிருக்கும், தொகுக்கப்பட்டிருக்கும். அது வழி வழியாக பரம்பரையாக கொண்டு சேர்க்கப்பட்டுள்ளது. அதான் செய்தி. இன்னைக்கு நம்ம உவே சாமிநாதர் ஐயரோ மற்றும் சிலரோ தேடி எடுத்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் காலத்தை நீங்க கணித்தீங்கன்னா அது மிஞ்சி போனா ஒரு 350 வருஷம், மேக்சிமம் 450 வருஷம் தான் போடலாம். அதுக்கு முன்னாடி கிடையவே கிடையாது. அந்த 350-450 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட எழுத்து முறையில் தான் அந்த ஓலைச்சுவடிகளில் நமக்கு கிடைக்கின்றனவே தவிர
எந்த சங்க இலக்கிய ஓலைகளும் தமிழி என்று சொல்லப்படுகின்ற எழுத்தில் கிடைத்தது கிடையாது. ஏனென்றால் ஓலைச்சுவடிகள் என்பது 300 ஆண்டுகள் தான் ஒரு வாழ்க்கை, 300 ஆண்டுகள் தான் ஒரு லைஃப் இருக்கு. அந்த 300 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அந்த மக்கி போயிடும். நீங்க என்ன ப்ரிசர்வ் பண்ணி வச்சாலும் ஓரளவு ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாமே தவிர அதுக்கப்புறம் மக்கி போயிடும். அதை கம்பல்சரியா ஒரு காலகட்டத்தில் படியெடுப்பாரு. படியெடுத்து தான் நமக்கு கிடைக்கின்ற ஓலைச்சுவடியின் காலம் இப்போது ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்னால் சேகரிக்கப்பட்ட ஓலைச்சுவடிகள் தான் நமக்கு கிடைக்கின்றன. அந்த காலகட்டத்தை எழுத்து வகையை சார்ந்த தமிழ் எழுத்துக்களை சுமந்து கொண்டுதான் அந்த ஓலைச்சுவடிகள் இருக்கின்றனவே தவிர நமக்கு பழமையான தமிழி என்று சொல்லப்படுகின்ற எழுத்துக்களை சுமந்து கொண்டு அந்த ஓலைகள் இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அந்த சமயத்தில் நாம் அந்த இலக்கியத்தில் இருக்கின்ற அகப்பொருள் சான்றுகளை வைத்துதான் அந்த 300 BC-ல இருந்து 300 AD வரை ஒரு காலம் கொடுத்திருக்காங்க நமக்கு. அகப்பொருள் சான்றுகள்னா அந்த இலக்கியத்தில் சொல்லப்படுகின்ற தரவுகளை வைத்துக் கொண்டு அந்த தரவுகளின் அடிப்படையில் சங்க காலம் என்பது கிமு 300 கிபி 300 வரை இருக்கலாம் என்று ஒரு அனுமானமாகத்தான் அந்த காலகட்டம் கொடுக்கப்பட்டுள்ளதே தவிர சங்க காலம் என்ன என்பது கடைசி வரை யாரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஆனா இறைநாரக பொருளியல் சொல்றது பாத்தீங்கன்னா 9990 ஆண்டுகள் சொல்லும். இறைநாரக பொருளியல் சங்க காலத்தை பற்றி சொல்லும் பொழுது 9990 ஆண்டுகள் சொல்லும். முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். ஆனால் அந்த 9990 ஆண்டுகளும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 8ஆம் நூற்றாண்டில் தான் குறிக்கப்படுகிறது. 8ஆம் நூற்றாண்டின் நிறைவினாக அகப்பொருள் கலவியல் உரையில குறிக்கிறாங்க 9990. அதை யாருமே இதுவரை ஏத்துக்கிறது இல்லை. அது ஒரு சர்ச்சையில தான் இருக்கு. அது பின்னால் வந்த இலக்கியம். அது ஒரு பாரிபுரம், அது விளக்க உரை. அந்த விளக்க உரை நாம் யார் வேண்டுமானாலும் எழுதியிருக்கலாம். அந்த விளக்க உரையில் எப்பொழுதெல்லாம் அந்த இடைச்சொற்கள் வந்திருக்கலாம் என்ற செய்திகள் வருகிறது. ஆனால் தான் நம்முடைய சங்க காலத்திற்கான டேட் நம்ம மாற்றவே முடியல, கஷ்டப்படுறோம் சங்க இலக்கியத்துல. அப்படி காலகட்டத்தில் ஒரு அகழாய்வு தான் உங்களுக்கு அந்த வரலாற்று காலங்களை நிர்ணயிக்கின்ற ஒரு மிக முக்கிய இடத்தில் இருக்கின்றது என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா வரலாற்றுல அகழாய்வு வச்சுதாங்க நீங்க எதையுமே டிட்டர்மின் பண்ண முடியும். ஏனென்றால் வரலாறு என்பது பல செயல்களில் பல ஆதாரங்களின் அடிப்படையில் நம்ம வரலாற்றை நம்ம எழுதுறோம். குறிப்பா சொல்லணும்னா உங்களுக்கு இலக்கியத்தில் அடிப்படையாக கொண்டு வரலாறு உருவாக்குகிறோம், கல்வெட்டு செய்திகளை கொண்டு வரலாற்றை உருவாக்குகிறோம். அதே போல வெளிநாட்டவர் குறிப்பு நமக்கு ஒரு இன்றியமையாத ஒரு குறிப்பாக அமைகிறது. அதோடு அல்லாமல் நமக்கு பார்த்தோம்னா நம்முடைய வழிவழி செய்தி, செவிவழி செய்திகள் சொல்லுவோம். அதுவும் மிக முக்கிய வரலாற்று குறிப்பாக நாம் ஏற்றுக்கொண்டு வரலாற்றை ஏற்றுக்கிறோமே தவிர இவைகள் எல்லாம் பல சிக்கல்கள் இருக்கு. இலக்கியத்தை நிறைய பேர் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இலக்கியத்துல நிறைய புனைவுகள் இருக்கும். நிச்சயமா இலக்கியத்துல புனைவுகள் இருக்கும். புனைவுகள் இல்லாத இலக்கியம் உலகத்துல கிடையவே கிடையாது. அப்படி பார்க்கும் பொழுது அந்த புனைவுகளை எல்லாம் ஒதுக்கி தள்ளி விட்டு நீங்கள் வரலாற்றை தேட வேண்டும் என்றால் அது மிகப்பெரிய சிக்கல். அதே போல கல்வெட்டுல போனோம்னா கல்வெட்டு மேக்சிமம் பார்த்தோம்னா ஒரு கிராண்ட்ஸ் ஏதாவது ஒரு நிலம் கொடை கொடுப்பதோ, அந்த கோயிலுக்கு ஏதாவது கொடை கொடுப்பதோ, பள்ளி சந்தம்னு சொல்லப்படுகிற சமண பள்ளிகளுக்கு கொடுத்ததோ, பௌத்த விகாரங்களுக்கு கொடுத்ததோ, இது போன்ற செய்திகளை தான் மேக்சிமம் சுமந்து கொண்டிருக்கிறதே தவிர அதில் ஒரு ஜீனியாலஜின்னு பார்த்து வரும். உங்களுக்கு மெய்கீர்த்தின்னு வரும்பொழுது மெய்கீர்த்தியில அரசருடைய பரம்பரையை விளக்கி சொல்வார்கள். அரசருடைய பரம்பரையை மெய்கீர்த்தியை விளக்கி சொல்வார்கள். அதை தவிர நமக்கு அதிகப்படியான தகவல்கள் நமக்கு கிடைக்காது. அங்கிருந்த சில வழிமுறைகள் நமக்கு கிடைக்கும். என்னென்ன வழிமுறைகள் இருந்தன, என்னென்ன நிர்வாகம் செய்தார்கள் என்ற செய்திகள் கிடைக்கும். அதே போல் செவிவெளி செய்தியிலும் அது போலதான் ஒரு கதை மாதிரிதான் வந்துட்டு இருக்கோம். இதையெல்லாம் வைத்து உருவாக்கி கொண்டிருந்த வரலாறு முழுமையான வரலாறாக நாம் பார்க்க முடியவில்லை. ஆனால் இன்று அகழாய்வுகளை வைத்து பார்க்கின்ற அகழாய்வு வரலாறு தான் மிக முழுமையான வரலாறு நாம் என்று கருதுகிறோம். ஏன்னா அகழாய்வு என்பது பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு இருக்க மனிதர்கள் நிச்சயமாக நாம் பயன்படுத்துகின்ற பொருட்களை இந்த உலகத்துல விட்டு செல்வோம். எதையுமே நம்ம கொண்டு போக மாட்டோம். அதே போலதான் நம்முடைய முன்னோர்கள் அந்த காலத்தில் பயன்படுத்திய பொருளை இந்த உலகத்திற்கு விட்டு சென்றுள்ளார்கள். அந்த பொருட்களை நாம் தேடி கண்டுபிடித்து அதை வைத்துத்தான் நம்மளுடைய வரலாற்றை நாம்
என்னைக்குமே மாற்ற முடியாது. ஏன்னா நம்முடைய ஏன்செஸ்டர்ஸ் விட்டுட்டு போன பொருட்கள் தான். அவங்க செஞ்சாங்க, பயன்படுத்தினாங்க. அந்த பொருட்கள் இந்த உலகத்தில் இன்று கிடைக்கின்றன. அந்த பொருட்கள் நமக்கு வரலாற்றை எடுத்து சொல்கின்றன. இதை பயன்படுத்தினார்கள், இதன் மூலம் நாம் இதை அறிந்து கொள்ளலாம் என்ற செய்தியை தொல்லியல் சொல்கிறது. அந்த அடிப்படையில் தான் நாம் தொல்லியலை நாம் அணுகுகிறோம். தொல்லியலின் வாயிலாக வரலாற்றை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதான் மிக முக்கியமான எடுத்து சொல்லணும். ஏன்னா தமிழ்நாட்டை நான் சொன்னேன் உங்களுக்கு 150க்கு மேல எஸ்கவேஷன் நடந்திருக்கு தமிழ்நாட்டுல. ஆனால் தமிழ்நாட்டில் யாருக்குமே அந்த செய்திகள் தெரியாது. ஏன்னா மிக சிறிய அளவு தான் நிறைய அகழாய்வு நடந்திருக்கு. அதிக அகழாய்வுகள் நடைபெறவில்லை. ஒரு சிறிய அளவு தான். நீங்க உறையூர் எஸ்கவேஷன் எடுத்துக்கிட்டோம்னா கூட உறையூர்ல மிஞ்சி ஒரு 10 குழிகள் போட்டு அவங்க ஆய்வு செஞ்சிருப்பாங்க. அதுக்கு மேல கிடையாது. ஏன்னா அந்த நகரம் வளர்ந்து கண்டினியூஸா இருக்கனால அதை முழுமையா அவங்களால அறிந்து கொள்ள முடியவில்லை. அதில் கிடைத்த தகவலை மட்டும் அவர்கள் அறிக்கையாக பிரசுரித்து விட்டு போய்விட்டார்கள். அதே போல ஆத்துக்கு அந்த பக்கம் திருக்காம்புலியூர் என்ற இடம் அகழாய்வு செஞ்சிருக்காங்க. அதே போல அழகரை என்ற ஒரு அகழாய்வு செஞ்சிருக்காங்க. இது போன்ற பல இடங்களை அகழாய்வு செஞ்சிருக்காங்களே தவிர அந்த அகழாய்வுகள் சிறிய அளவில் இருந்த காரணத்தினால் செய்திகள் சரியாக நமக்கு கிடைக்கவில்லை. பெரிய அளவு அகழாய்வுகள்னா தமிழ்நாட்டுல உங்களுக்கு அரிக்கைமேடு ஒரு அகழாய்வு, இன்னொன்னு ஆதிச்சநல்லூர் அகழாய்வு, காவிரி பூம்பன் அகழாய்வு தான். நீங்க 3ஐ தான் நீங்க சொல்ல முடியும். இந்த 3 அகழாய்வுகள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் மிக விரிவான முறையில் நடத்தப்பட்ட அகழாய்வு. மற்ற அகழாய்வுகள் எல்லாம் சிறிய அளவில் நடத்தப்பட்ட அகழாய்வுகளே தவிர அதில் எந்த ஒரு சரியான தரவுகளும் நமக்கு கிடைக்கல. இதெல்லாம் இருக்கும் பொழுதுதான் நாங்க யோசிச்சோம், ஏன் தமிழ்நாட்டில் ஒரு விரிவான ஆய்வுகளை நாம் செய்யக்கூடாது என்கிற எண்ணம் தான் எங்க டீமுக்கு இருந்ததே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. எங்க டீம் பாத்தீங்கன்னா அந்த டீமுக்கு தலைமை தாங்கின 2 தொல்லியல் உதவியாளர்கள் இருந்தாங்க, 6 ஆராய்ச்சி மாணவர்கள். அதே போல நம்முடைய கல்வெட்டு துறையில் பணிபுரிந்து தமிழ்நாடு தொல்லியல் துறை கல்வெட்டு துறை பணிபுரிந்த முனைவர் வேதாச்சலம் அவர்கள் இருந்தார்கள். அந்த ஒரு சின்ன குழு தான் இந்த வேலையை எடுத்து செய்தது. அந்த குழுக்கு தான் இந்த கிரெடிட்டே போகும், அதுக்கு எனக்கு போகாது. அந்த குழு தான் மிக சிறப்பாக தமிழ்நாட்டில் ஒரு ஆய்வு நாம் மேற்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு வந்தது. ஏன்னா எனக்கு முக்கிய காரணம் நாங்களாம் நார்த்திலே பணிபுரிந்த காரணத்தினால் அந்த எண்ணம் எங்களுக்கு இருந்தது. ஏன் நாம் தமிழ்நாட்டில் செய்யக்கூடாது? நார்த்ல மிக முக்கிய காரணம் ஆய்வுகள் நிறைய எடுத்ததுக்கான முக்கிய காரணம் அங்க 2 சைட் ஹரப்பா முகந்தார் 2 சைட் நம்மளை விட்டு போனதுதாங்க. 2 சைட் பாகிஸ்தானுக்கு பிரிவினையின் போது போனனாலதான் நம்ம இத்தனை அகழாய்வுகளும் நம்ம இந்தியாவில செஞ்சோம். இன்னைக்கு நம்ம பாகிஸ்தானுக்கு போகாம ஹரப்பா முகந்தாரில் இந்தியாவில இருந்துதான் அதுக்கு மேல ஒரு படி கூட நம்ம எடுத்து வச்சிருக்க மாட்டோம். அதுக்கு மேல ஒரு ஆய்வு நடந்திருக்காரு. அந்த 2 இடங்கள் அங்கு சென்றதின் காரணமாகத்தான் முழுமையான ஆய்வுக்கான முயற்சியை இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை தொடங்குச்சு. அதுதான் முதல்ல சொல்லணும். ஏன்னா ஒன்ன விட்டாதான் இன்னொன்னு பிடிப்போம், இல்லைன்னா நம்ம பிடிக்கவே மாட்டோம். அந்த வகையில் தொடங்கப்பட்டதுதான் இந்த அகழாய்வு பிரிவுகள் என்று சொல்லப்படுகின்ற அகழாய்வு பிரிவு இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையில.